50 ரூபா. பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறியுமே வந்து விலை குறைஞ்சிருக்கேண்ணா. எல்லா மரக்கறியும் விலை குறைஞ்சிட்டு. என்ன பெட்ரோல் விலை விடணும் அப்புறம் மரக்கறி விலை குறைஞ்சிருக்கும். இந்த மாதம் விலை இனி 2-3 மாதம் மட்டும் விலை குறையும். சரி. லெட்டர் அடிக்க அது மாதிரி மாம்பழம் ஒரு விலைக்கு இருக்குண்ணா. அது 300, அடுத்த கிழமை 600 இருந்து 1500 மட்டும் இருக்கு. நல்ல நல்ல மாதுளம்பழம் இருக்கு. மாதுளம்பழம் 650. அதனால மட்டும் காசு ஏலம் இல்லை. இது வந்து வாடிக்கையாளர் சந்தை. ரைட். இது வந்து பொது சந்தையில் வாடிக்கையாளர் சந்தை. பழங்கள் விலை குறைஞ்சதா இல்லை இப்போதைக்கு. பழங்கள் இன்னும் வர துவங்க இல்லை. அரிது கருமிளகா 150. கத்திரிக்காய் 180 ரூபா போகுது. கேரட் ஒரு மில்லா சாமான். முருங்கைக்காய் இருக்குது. என்ன முருங்கைக்காய் வந்து 3000 ரூபா. அது மட்டும் தான் குறையில. மற்றபடி எல்லாமே மரக்கறி விலை குறைஞ்சிச்சு. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் மருதாமடம் சந்தையில். இன்றைய பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 3ஆம் மாதம், அதாவது பெட்ரோல் விலை உடனே அப்புறம் வாரம் முதலாவது வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் மரக்கறிகள விலை வரும் அப்படி என்ன பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி மருதாமடம். இதில் வந்து மருதாமடம் சந்தை இருக்குது. அதாவது மருதாமடம் ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே இந்த மருதாமடம் சந்தை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மருதாமடம் ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சிலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 72 அடி உயரமானது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடி உயரமான அந்த சிலை வந்து 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அது எவ்வளவு பிரம்மாண்டமான சிலைன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா மருதாமட சந்தைக்குரிய வாகன பார்க்கிங். இதில் மருதாமடம் பெட்ரோல் செட் இருக்கு. மருதாமடம் சந்தி. அங்கே வெள்ளிக்கிழமானே வந்து சரங்கூட சந்தை வந்து பரபரப்பாக இயங்குகிறது. அதே மாதிரி முட்டை கோசுக்கு அண்ணன் வர வைக்கலாங்க. மறுபடிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. இதில் பாருங்க பெரிய நீதிக்காய் இருக்கு. இது வந்து 200 ரூபாயாம். இந்த சின்ன இருக்கு 100 ரூபா. பீட்ரூட் எவ்வளோ? 50 ரூபா. நல்லா விலை குறைஞ்சிட்டு. அது மாதிரி பச்சை மிளகா என்ன விலை? பச்சை மிளகா 250, 300. பைத்தங்க 200, 300. கருமிளகா 300. தக்காளி பழம் 50 ரூபா. பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறியுமே வந்து விலை குறைஞ்சிருக்கேண்ணா. எல்லா மரக்கறியும் விலை குறைஞ்சிட்டு. என்ன பெட்ரோல் விலை விடணும் அப்புறம் மரக்கறி விலை குறைஞ்சிருக்கும். இந்த மாதம் விலை இனி 2-3 மாதம் மட்டும் விலை குறையும். சரி. எவ்வளோ காலமாக வியாபாரம் செய்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷம். 10 வருஷம். சரி. பார்த்தீங்கன்னா அந்த மட்டிவில் வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு. என்ன விலை வெள்ளை கத்திரிக்காய்? வெள்ளை கத்திரிக்காய் 200 ரூபா, 180 ரூபா அப்படி போகுது. பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே கூட்டி விட்டுருக்கு. ஆனால் என்ன கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. பீட்ரூட் தக்காளி பழம் எல்லாமே நல்லா மறைஞ்சிட்டு. ஆனால் என்ன சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் 150 ரூபா கிலோ. சின்ன வெங்காயம் 150 ரூபா. பீட்ரூட் 100 ரூபா. பீட்ரூட் 100 ரூபா. துவாய் பூசணிக்காய் எல்லாமே இருக்குது. சார்ந்து பாருங்க, நல்ல சனமாக தான் இருக்குது.
ஏன்னா தக்காளி பழம் என்ன ஒரு கிலோ? தக்காளி பழம் 80 ரூபா கிலோ. லீக்ஸ் லீக்ஸ் வந்து 300. கருமிளகா கருமிளகா 150. கத்தரிக்காய் கத்திரிக்காய் 180 200 போகுது. கேரட் கேரட் வந்து 350 300 ஒரு கேரட். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இது 100 கிழங்கா, இது 250 ரூபா கிலோ. என்னது? இது பாகிஸ்தான் உங்களுக்கு 200 ரூபா அவ்வளோ 200. ராசவள்ளி கிழங்குலாம் இருக்கு. ராசவள்ளி கிழங்கு 400 ரூபா 400. இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கறி விலை போயிட்டு இருக்கு. என்ன பெட்ரோல் விலை ஒன்று அப்புறம் மரக்கறி விலை குறைஞ்சான் இருக்கு இல்லைண்ணா? பெட்ரோல் கூடயும் மரக்கறி விலை குறைஞ்சா இருக்கு. சரி ஓகேண்ணா. பாருங்க கோவான்னு சொல்லி என்ன கோவா 100 ரூபா இத்தனைக்கா இருக்கு. பாருங்க அது நல்ல பால் வண்டி எவ்வளோ என்ன பால் வண்டி 250 ரூபா. பால் வண்டி 250 ரூபா. பாருங்க அந்த சலாத்தில இருக்கு. என்ன சலாத்தில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் கிலோ. இங்கே அதே மாதிரி கக்கரிக்காய் இருக்கு. கக்கரிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா. முட்டைக்கோஸ் பாருங்க வடிவாக இருக்குது. வடிவாக இருக்கு முட்டைக்கோஸ். என்ன முட்டைக்கோஸ் என்ன விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா முட்டைக்கோஸ். அதான் உங்கள் வடியாக பாருங்க. நல்ல பால் வண்டி முள்ளங்கி எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்ன பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. கேரட்டு 220. வந்து வத்தலம் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இதுக்கு வந்து கிலோ 100 ரூபா போகுது. பாவக்காய் எவ்வளோ? பாவக்காய் பார்த்தீங்கன்னா 250 ரூபா பாவக்காய். பாருங்க இது வந்து அரைக்கீரைன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து 100 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீரை வியாபாரம் வந்து வேகமாக நடந்து கொண்டு இருக்குது. என்னையா கீரை இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இப்போ இங்கே முடிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்குள்ள சந்தை இருக்குது. பின்னுக்கு சந்தை முடிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்குள்ள சந்தை இருக்குது. ஜாழ்ப்பாணத்தில் நீதிவெளியில் வாழைக்குள்ள சந்தை பெரிய இது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்குள்ள சந்தை இருக்குது. நீதிவெளி வந்து ஏலம் முறை எப்படி பெரிய இதாக நடக்கும், அதே மாதிரி ஒரு சின்ன இங்கே வந்து வாழைக்குள்ள சந்தை இருக்குது. மேடம் சந்தைக்கு பின்னிக்கு வந்தீங்கன்னா வாழைக்குலை சந்தை. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயோட பேர் மயில்வானம் யோகதாஸ். யோகதாஸ்ன்றா தெரியாது, நாராயணன்டா தான் தெரியும். சந்தையில் வந்து நாராயணன்டா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இந்த மருதான் மேடம் வாழைக்குள்ள சந்தை எப்படி சொல்லுங்க ஐயா? சந்தை பிரச்சனை இல்லை, நல்ல சந்தை. எவ்வளோ ஐயா இருக்குது இந்த வாழைக்குள்ள சந்தை? இது நியாயமான காலமாக ஐயா இருக்குது. நாம் இதுக்கு வந்து ஒரு 15 வருஷம் அதுக்கு முதல்ல இங்கே கொண்டு இருக்கு. இங்கே வேணும் மாதிரி வாழைக்குள்ள ஏலம் முறைப்படி இல்லாமல் எடுக்கிறது இல்லாட்டி? ஏலம் இல்லை, இது வந்து வாடிக்கையாளர் சந்தை. ரைட். இது வந்து பொது சந்தையில் வாடிக்கையாளர் சந்தை. வாடிக்கையை வந்து எடுத்து விட்டால் மிச்சாக்கள் மிச்சம் எடுக்கலாம். சரி சரி.
இப்போ என்ன மாதிரி வாழை மலப்பழம் விலை எப்படி போகுது? கதறி என்ன விலை போகுது? கதலி நல்ல விலை போகுது. 180 ரூபா கதலி எடுத்துக்கிறோம். இதர இதில் 130 மட்டும் எடுக்கிறோம். மற்ற செவ்வாழை 400 ரூபா வரைக்கும் எடுக்கிறோம். அந்த கவெண்டிஸ் அதெல்லாம் இருக்கும். 70 100 ரூபா வரைக்கும் எடுக்கிறோம். காய்க்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரைட் ரைட். கப்பல் 250 மட்டும் எடுக்கிறோம் தரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது பொதுச்சந்தை தான் பேர். ஆனால் பொதுச்சந்தை மாதிரி இல்லை, வாடிக்கையாளர் சந்தை. அது பிரதேசவையும் கவனம் இல்லை, குத்தகை எடுத்தவரும் கவனம் இல்லை. பொதுச்சந்தை ஆகியாங்கிறதுக்கு அது உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். சரி சரி. அது உங்களை தான் சரி வரணும். ஜொடிச்சுப்புக்காரன் வரணும், இல்லை பத்திரிகையாளர் வரணும். வந்தால் தான் அதெல்லாம் சரியாக நடைமுறைக்கு வரும். பழக்கம் நல்ல விலை போகுது, பிரச்சனை இல்லை. தோட்டக்காரரும் பரவாயில்லை, வியாபாரிகளுக்கும் பரவாயில்லை. இப்போ தேவதானே பங்குனி மாதம் பிறந்திருக்கு, கோயில்கள் கல்யாணம் கொடுக்கலன்னு சொல்லி வாழைப்பழம் விற்கிது. தோட்டங்களும் வாழைக்குரிய குறைவு மாதிரியில் காத்தடிச்சு விடுது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாழைக்குள்ள விலையில் இங்கே போய் கொண்டிருக்கு. சரி, பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை அப்புறம் மரக்கறி எல்லாமே நல்லா விலை குறைஞ்சான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தக்கப்பழம்லாம் 80 ரூபா கத்திரிக்காய் அப்படி எல்லாமே வந்து நல்ல மலிவாக தான் போய் கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு பின்னுக்குள்ள வாழைப்பழ சந்தையை காட்டிப்பேன். முன்னுக்கு பழங்கள் இருக்குது, பழங்கள் எல்லாம் என்ன விலை பார்ப்போம். பாருங்க, பூசணிக்காய் வந்தபடியாக மூட முடியா போகுது. பூசணிக்காய் வந்து கிலோ 100 ரூபா தான். அப்படியே மூட முடியா இங்கே போய் கொண்டு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கால தேங்காய் மாண்டி இருக்கு பாருங்க. அண்ணே எடுத்தாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா 170 ரூபாயாம். ஒரு விலைக்கு எடுத்தாங்க. அப்படியே 170 ரூபா 160 ரூபா அப்படி இந்த பார்க்கிங் வந்தீங்கன்னா வந்தோடனே முதலாவதா பழக்கடையாக இருக்கு. பிள்ளாப்பழம் என்ன விலை? பிள்ளாப்பழம்னா ஒரு விலைக்கு இருக்கு. 1500 4500 5000 மட்டும் இருக்கு பழம். அது மாதிரி பப்பாசி 250 300 200. என்ன இனம் இது? லெட்டர் அடிக்க. அது மாதிரி மாம்பழம் ஒரு விலைக்கு இருக்கு. 300 மரத்தக்குழம்பு 600 இருந்து 1500 மட்டும் இருக்கு. நல்ல மாதுளம்பழம் இருக்கு. மாதுளம்பழம் 650. ஆரஞ்சு 120 ரூபா விற்கும். 100 ரூபா. மற்ற சின்ன ஆரஞ்சு 200 ரூபா. என்ன 3 200 ரூபா. பச்சை ஆப்பிள் 250 ரூபா. மற்ற ஆப்பிள் இல்லையோ? மற்ற சிவப்பு 2 3 தான் இருக்கு. சரி, முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா அன்னாசி 400 ரூபா. என்ன மாதிரி மரக்கறி விலை குறைஞ்சிக்க மாதிரி பழங்கள் அப்படி? பழங்கள் விலை குறைஞ்சதா இல்லை இப்போதைக்கு. பழங்கள் இன்னும் வரத்துவாங்க இல்லை, அரிது தானே. பழம் வர நாள் கிடக்குது. சரி, ஓகே. என்ன இந்த பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மருதான மடத்தில் மரக்கறிகள் பழங்கள் விவரம் காட்டிப்பேன். இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.